உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இப்போ ஸ்கூல்லேருந்து சாதி சான்றிதழ் எடுக்கணுன்றாங்க. ஜாதி எடுக்கணும், சரிங்களா மக்களே? அப்போ நீங்கள் தனிப்படை உருவாக்குங்க சார். இப்போ பிரதமர் வந்தால், முதலமைச்சர் வந்தால் தனிப்படை உருவாக்குறீங்களா? அந்த மாதிரி உருவாக்குங்க. இப்போ இருக்கிற டீச்சரு, வாத்தியார், பிரின்ஸிபாலு பசங்களுக்கு பத்தாமல் இருக்காங்க. ஒன்றாப்புக்கு, ரெண்டாப்புக்கு ஒரு டீச்சர், மூணாப்புக்கு, நாலாப்புக்கு ஒரு டீச்சர், அஞ்சாப்புக்கு, ஆறாப்புக்கு ஒரு டீச்சர், ஏழாப்புக்கு, எட்டாப்புக்கு ஒரு டீச்சர், 9ஆப்புக்கும் 10ஆப்புக்கு ஒரு டீச்சர், 11, 12க்கு ஒரு டீச்சர். இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சார். இதில் இதை திணிச்சிங்கடா, ஜாதி எடு, ஜாதியை உள்ளவை. சரி, ஜாதியை உள்ள வைக்க சொன்னவங்க யாரு? இது நீதிபதி கிடையாது. நாங்கள் நம்ப மாட்டோம். நீதிபதிக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜாதியை உள்ள கொண்டுக்கு வந்தவங்க யாரு? இப்போ ஜாதி எடுக்க சொன்னது யாரு? அவங்ககிட்ட பணம் வாங்குங்க சார். இப்போ அரசியல்வாதியை கூட்டம் போட்டால் பணம் வாங்கணும்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம். அப்போ அந்த ஜாதியை உள்ள கொண்டுக்கு வர சொன்னவங்க யாரு? இப்போ ஜாதியை வெளியே எடுக்க சொல்கிறவங்க யாரு? அதுக்கு பணம் கொடுங்க சார். பொதுமக்களை முட்டாளாக்கி செலவெழுத்து வச்சுட்டீங்க, குடும்பத்தை பூரா கடனாக்கி வச்சுட்டீங்க. இப்போ ஜாதியை வெளியே எடுக்கணும் ஸ்கூல்லேருந்து. அதுக்கு பணம் செலவாகும். அதுக்கு பணம் கொடுங்க கல்வித்துறைக்கு. சொல்லுங்க சார். ஏற்கனவே தனியார் பள்ளியிலும் பெயிண்ட் அடிக்காமல் கிடக்கு. அரசு பள்ளி பூரா இடிறு நிலைமையில் இருக்குது. நீதிமன்றமே அப்படி இருக்குன்னா அப்புறம் அரசு பள்ளி எப்படி இருக்கும்? சொல்லுங்க சார். நீதிமன்றத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்க தலை மேலே கம்ப்யூட்டர் மேலே விழுகுது. மேலே இருந்து செவரு, கம்ப்யூட்டர் அந்த சுவிட்சு போர்டு இதெல்லாம் விழுகுல, அதுலேயே விழுகுது. அப்புறம் பள்ளி எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடம், காலேஜ் எப்படி இருக்கும்? சொல்லுங்க மக்களே. ஜாதி எடுக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. ஸ்கூலில் ஜாதி தேவையும் இல்லை. இங்கே எல்லா பேரும் ஒரே மாதிரி தான் படிக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் ஜாதியை உள்ளே கொண்டு வந்தீங்கள, இப்போ ஜாதி எடுக்க சொல்கிறீங்கள, இது ஒரு மக்கள் தானே, இல்லை தனித்தனியா? ஜாதி எடுக்க சொல்கிறாங்களா சார்? அவங்ககிட்ட பணம் வாங்குங்க சார். வாங்கி கல்வித்துறை கொடுங்க சார். அவங்க எக்ஸ்ட்ரா ஆளை போட்டு அதை வேலை செய்யட்டேன். இருக்கிற டீச்சருக்கு வேலை இங்கே ரொம்ப பிஸியாக இருக்காங்களே சார். இப்போ மார்க் திருத்தணும்ல. கிரிக்கெட்டை போட்டு பசங்களை பூரா படிக்க விடாமல் கெடுத்தீங்க.